கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து எனும் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் இறங்கி வரட்டும். மாதா பிதாவன்னை செய்தாய் மதிக்கையில், மாதா பிதாவன்னை தேதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. கற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை, கற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை வற்றாக்கிருபை நதியே. என் பதியே வற்றாக்கிருபை நதியே. என் பதியே ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே துக்கம் மிகும் வேளையில் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதாய் ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வந்தரணும். தாயின் கருவில் இருக்கும் போதே என்னை அழைத்து பரிசுத்தப்படுத்தி
இந்த மதுரைக்கு கொண்டு வந்து இன்றோடு 34வது ஆண்டுகள் நிறைவேற கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, அநாதையும் பரதேசியும் ஆளோட்டியுமாய் தெருவில் கிடந்தவனை போல இந்த மதுரைக்கு வந்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையளித்தீர். இன்றைக்கும் ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்கார பண்ணி உம்முடைய சுவிசேஷத்தின் வாசனை வீசுகிற வாழ்க்கையை நீர் எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள், சோதனைகள், சொந்தத்திலும் அந்நியத்திலும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறஇடத்திலும், உலக மக்களிடத்திலும், சத்துருவிடத்திலும் வந்த போராட்டங்களாக எனக்கு துணை நின்றீர். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. நீர் என் கைவிடாமல் இருந்தீர். சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில் ஆதாரம் நீர்தான் ஐயா. இந்த சூதும் வஞ்சனம் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதர் மத்தியில் தீதால் தீமையால் என் உள்ளம் சோர்ந்து போகையில் நீரே என் ஆதாரம் அப்பா. ஆண்டு மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில் மற்றோருக்கு பற்றேதையா. தாயின் தகப்பனுமே என்னை வேண்டாம் என்று தள்ளும் பொழுது மற்றவர்கள் என் மீது எப்படியப்பா பற்று வைப்பார்கள். உம் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையே என்று பக்தன் பாடினான் அப்பா. நாங்களும் இன்றைய நாள் அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அழுகிறோம். இறங்கும். எல்லா உள்ளந்திரியங்களையும் அறிகிறவரே, கர்த்தர் இப்பொழுது எங்கள் மத்தியில் பேசும் சுவாமி. பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். வாசிக்க கேட்போமா? இந்த நாளின் செய்திக்கென்று தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபொழுது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. அதுக்கு அடுத்த வசனம் தான் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கிறேன். ஆகிலும் சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் அளித்தார். அதாவது தாவீதோடு ஒரு 400 பேர் சேர்ந்தாங்களாம். யாரு அவங்கெல்லாம்? யாரு சொல்லுங்க சட்டக்குன்னு? தாவீதும் கடன்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்று 400 பேர்களுக்கு மேலாக அவனோடு சேர்ந்து வனாந்தர உட்கார்ந்து பலங்குன்றி போக மட்டும் அழுது அதற்கு பின்பு போகிறார்கள். பின்னாடி சீமேயின் ஒரு மனுஷன் மண்ணவாரி புழுதியை வாரி தூசிக்கிட்டே வரான். யார? தாவீத. அப்போ தாவீதுடைய செக்ரட்டரி சொல்றாரு, ஆண்டவனே கட்டளையிடும், இந்த செத்த நாயின் தலையை கிள்ளி போட்டு விடுகிறேன் என்று. நிறுத்து, அவனை நன்றாக தூசிக்கட்டும். ஒருவேளை இந்த தூஷணத்தை கேட்டு இந்த பார்த்து ஆண்டவர் எனக்கு இந்த சிறுமைக்கு பதில் செய்வார். கைகளை தட்டு. சிறுமை என்கிற பதத்திற்கு இங்கிலீஷில் ஆங்கில திருமறையிலே கலாமிட்டி அண்ட் அஃப்ளிக்ஷன், அதாவது உபத்திரவம் அல்லது பெரிய நஷ்டம் என்ற அர்த்தமாம். இந்த உபத்திரவத்தில், நஷ்டத்தில் தேவனே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இங்கே பவுலுடையான் புலம்புகிறான், நான் மக்கதோனியா தேசத்துக்கு வந்த பொழுது என் உள்ளத்துக்கு சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, வெளியே போராட்டம். வெளியே இருக்கிறவங்களாலும் பிரச்சனை, உள்ள எனக்குள்ளேயும் போராட்டம், எங்களுக்குள்ளேயும் போராட்டம், வெளியே போராட்டம், உள்ளே பயத்தினால் நிரம்பியிருக்கிறேன், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன். I am depressed. நான் ரொம்பவும் சோர்ந்து போனேன். வெளியே பயம், வெளியே போராட்டம், உள்ளே பயம். என்ன நடக்குமோ என்று. ஆனாலும் தேவன் என்னை கைவிடவில்லை. தீத்துன்னு ஒரு பையனை அனுப்பி என் ஆத்துமத்துக்கு ஆறுதல் செய்தார். ஒரு அல்லேலூயா. யார் அனுப்பினாரா? தீத்துங்கிற ஒரு சின்ன பையனை அனுப்பி எனக்கு ஆறுதல் செய்தார். நம்ம வாழ்க்கையில் நிறைய பயம் வரும், நிறைய போராட்டம் வரும், நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் வரும், வெளியே இருந்து வரும், நமக்குள்ளே வரும். இந்த சூழலில் நாம் தத்தளிப்போம். நமக்கு யாரும் இல்லை,
நான் சிறுமைப்பட்டு போனேன் என்று போது கர்த்தர் தேவதூதனை போல யாரையாவது உங்களுக்கு அனுப்புவார். ஒரு அல்லேலூயா. யாரையாவது ஒரு அனுப்புவார், தேற்றுவார். நல்ல வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம். சில ஆலோசனை சொல்லுவான், உள்ளதையும் குழப்பி விட்டுருவான். பார்த்துக்கோங்க, நமக்கு ஆலோசனை நம்மளோட புத்தியை தெளிவிக்கணும், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், நமக்கு பெரிய ஆவிக்குரிய விடுதலை உடனே கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா. அது எப்படி இருந்தாலும் சரி. என்கிட்ட வந்து பெண்ணி யாரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறானா, அங்கே வா, அப்படி நினச்சா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. நீ ஏன் இவ்வளோ தவறாக புரிஞ்சுக்கிற? நான் சொல்கிறேன், அப்படியே பேசியிருந்தாலும் நீ யார்? கர்த்தருடைய பிள்ளை தானே, சந்தோஷமாக ஏற்றுக்க. அதில் உண்மை இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேளு, பொய்யா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு பேசாமல் இருப்பேன். அது ரொம்ப காலத்துக்கு அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த 3-4 வருஷமாக பார்க்குறேன், அது சரின்னு ஏற்றுக்குவான். ஒரு ஆள். நமக்கு ஒரு நாள் வரும், இது எல்லாம் சரியான பக்குவப்படுவதற்கு ஒரு நாள் வரும். நமக்கு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி வரணும். சுபாவங்களிலே, வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் ஆமாம் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறோங்கிறத முதல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் எதிரிகளுக்கு நேற்று நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணுறோம், பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ அந்த அம்மா, ஒரு அம்மா, ஒரு அங்கே வேலை பார்க்குற ஒரு அம்மா மேனேஜரை யாரை வந்து, உங்கள் ரூமில் ஒரு 3 பேர் அட்டன் பண்ண, என்ன சார் போய் சொல்கிறேங்கன்ட்டுச்சு. எப்படி இருக்கும் எனக்கு கோவமில்ல, வருத்தம். அப்படி கொந்தளிச்சுட்டு அந்த பையன் வந்து நம்ம மதுரைக்கார பையன் இங்கே ரிசப்ஷனில் இருக்கான். மேடம் இப்படி அவர் யாரும் தெரியுமா அப்படி. இல்லை, அவர் 3 பேர் அந்த வீட்டில் அந்த இடத்துல அவங்க கெஸ்ட்டு மேடம், அவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க. எதிர்த்தில் லாட்ஜ் போட்டிருக்காங்க, அங்கே போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க. அவர் திருவனந்தபுரத்துலேருந்து வந்தார், அவர் உட்கார்ந்துருந்தார். இல்லை 3 பேர். நான் சொன்னேன், உனக்கு எவ்வளோ கூடுதல் காசு வேணும்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு உடனே ஆண்டவர் சொன்னார், பேசாமல் இரு, உன்னுடைய பொறுமையை சாத்தான் சோதிக்கிறான், அமைதியில் ஆகிரு. காசு என்ன வேணுமா? நீங்கள் பார்த்தீங்களா? எத்தனை மணிக்கு பார்த்து? காலைல 11 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் 3 பேர் ரூமில் வந்து உட்காந்தா 3 பேரா? சார் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், அந்த அம்மாவுக்கு பேச தெரியல, நீங்கள் பே பண்ணிவிட்டு போங்க சார்னாரு. எனக்கு இப்படி தான் நம்ம இடத்துல நம்மளுடைய சுயத்தை, உள்ளே மறைந்து கிடக்கிற பழைய மனுஷனை என்ன செய்வான்? சாத்தான் தூண்டி விட பார்ப்பான். அந்த நேரம் தான் மோசேயுடைய நிலைமை நமக்கு வரக்கூடாது. அடிக்க சொன்ன இடத்துல அடிக்கணும், பேச சொன்ன இடத்துல பேசணும். அங்கே தான் சுயம் மேலே நிற்கும். பாருங்க, நிறைய பேருக்கு, என்னுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு அது இருக்குது. அடிக்கடி சுயம் மேலிடும். பென்னிக்கு, ராஜாவுக்கு, தனத்துக்கு, இந்த காட்சனுக்கு, இங்கே இருக்கவங்களுக்கு, எனக்கு கூட சில நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து இப்படி பேசிட்டானே அப்படிமே. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், வெளியே போராட்டம் வரும், உள்ளே பயம் இருக்கும், யாரையோ ஒருத்தரை அல்லது ஒரு வார்த்தையை உனக்கு அனுப்புவேன். ஒரு அல்லேலூயா. அதுவரை காத்திரு, அதுவரை காத்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் வர்ற போராட்டங்களுக்கு, பயங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுக்க ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று யாரையாவது வைப்பார், யாரையாவது அனுப்புவார். ஒரு கருணை இல்லம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அரசாங்கம் அனாதைகளுக்கு, பேரண்ட்ஸ் இல்லாத அனாதை பிள்ளைகளுக்கு கருணை இல்லம் அப்படின்னு ஒரு இல்லம் வச்சுருந்தாங்க. யாருக்காவது தெரியுமா? அது ஞாபகம் இருக்கா? உங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது நான் வந்து 5-6 படிக்கும்போது கருணை இல்லம்னு அரசாங்கம் வச்சுருந்தாங்க. கிணற்றில் கூட இருக்காங்க. அதில் அனாதை பையங்களை குழந்தைங்களை தங்க வச்சு அரசாங்கமே ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்க வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்கிறோம். அங்கே ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பர்மாவோ இல்லை வெளிநாட்டு எங்கேயோ அவங்க பேரண்ட்லேருந்து, அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாரும் யுத்தத்திலே செத்து போனார்கள். அப்போ அடிக்கடி இந்த கருணை இல்லத்துக்கு அவனுடைய பேருக்கு மாதம் கொஞ்சம் தொகை யாரோ அனுப்புவாங்க, யாருடைய பேர்லேயோ வரும். அப்போ அந்த பணத்தை வச்சு செலவழிச்சுக்குவான். ஒரு நாள் ஒரு லெட்டர் ஒன்று வந்தது, இந்த பணம் அனுப்புகிறவர்கிட்டருந்து, உன்னை பார்க்க நேரடியாக வருகிறேன் எப்படி சொன்னால் உனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு அநாத பையனா, எனக்கு இவ்வளோ உதவி செஞ்ச ஒரு மனுஷன் என்னை பார்க்க வர்றாரு. ரொம்ப ஆவலோடு காத்திருந்தான். அந்த நாள் வந்தது. கதவை திறந்து பார்த்தான். இவன் கண்களை இவளால் நம்பவே முடியவில்லை. அந்த மொத்த குடும்பமே அழிந்து போயிட்டு, அவருடைய சகோதரர்கள், மூத்த அண்ணன், கடைசி அண்ணன் எல்லாம் யுத்தத்தில் செத்து போயிட்டாங்க. மூத்த அண்ணனை எதிரிகள் கொன்று விட்டார்கள் என்று எண்ணியிருந்த அந்த மூத்த அண்ணன் உயிரோடு வந்து நின்றார். அண்ணன் என்னன்னு கேட்டோன்னு சொன்னார், என்னை எதிரி நாட்டுக்காரர்கள் என்னை சிறைப்பிடித்து போனார்கள்.
அங்கே ஜெயிலில் இருந்தேன், நம்ம குடும்பமெல்லாம் ஆண்டு போனார்கள், நீ ஒருத்தன் தான் தப்பி இந்தியாவுக்கு வந்துட்ட, உன்னை அரசாங்கம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சு என் நண்பர் மூலமாய் மாதந்தோறும் அவருக்கு பணம் அனுப்பி நான் தான்ப்பா உனக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டு இருந்தேன், இனி நீ அனாதை அல்ல, உன் மூத்த அண்ணன் வந்துட்டேன், நான் இனி முன்ன என் கூட வச்சுக்கிறேன், வாயா போகலாம் என்று அழைத்து கொண்டு போனார். வெளியே போராட்டம், உள்ளே பயம். ஒரு நாள் வரும், நம்முடைய மூத்த அண்ணன் இயேசுநாதர் வந்து நிற்பார், நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து வந்து நிற்பார். ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, என்னை கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு சிக்கற்றவன், ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, யாரோ உதவி செய்கிறார்கள் என்று எண்ணியிருந்தேனே, என் அண்ணன் தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார், என் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார், என் மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து இவரால் திருப்பி மறித்து விடுவார், மறித்தவர் இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். கையை தட்டுங்களேன். அதனால சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீத்துவை அனுப்பி எனக்கு ஆறுதல் அளித்தார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், நான் துன்பத்தின் ஊடே நடந்தாலும் உடைய வலதுகரம் என்னை உயிர்ப்பிக்கும். நாம் பட்ட பாடுகள், துக்கங்கள், இந்த 34 ஆண்டு வாழ்க்கையில் மதுரைக்கு வந்து 34 வருஷத்தில் நான் பட்ட பாடு என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. அத்தனை சுனாமிகள், சொந்த குடும்பத்திலும் ஊழியத்திலும் கள்ள சகோதரனாலும் உடன் ஊழியர்களினாலும், இதோ இயேசு மறவார் ஊழியத்தில் என்னோடு இருந்தவர்களாலும் மற்ற ஊழியக்காரர்களாலும் பத்திரிக்கை அவமானமாக எழுதினார்கள், அசிங்கமாய் பேசினார்கள், தூசித்தார்கள். இதுவரை நான் வாய் திறந்ததே இல்லை. 27 ஆண்டுகள் 24 ஆண்டுகள் நான் போகக்கூடாத இடத்துக்கு போய் கை கட்டி கொண்டு போய் நின்றேன். மாதத்துக்கு 3 முறை பொய்யான குற்றச்சாட்டுகள், பழி, நிந்தனைகள் மத்தியில். அப்பமும் நான் வாய் திறக்கவில்லை. எனக்கு தெரியும், நாளொன்று வரும், தேவன் எனக்கு ஒரு ஆறுதலை அனுப்புவார், ஒரு அல்லேலூயா. அதற்கு மத்தியிலும் இதே சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். என் தாய் மரித்து கிடந்த அன்னைக்கும் பிரசங்கம் பண்ணினேன், எங்கள் அப்பா மரித்து கிடந்த அன்னைக்கும் பிரசங்கம் பண்ணேன். என் சகோதரி ராத்திரி படுத்தாள், இரவு தூங்க போனால் காலையில் மூத்த அக்கா ஒரு அம்மாவுக்கு ஸ்தானத்தில் இருந்தவள் காலை மரித்து போனாள், அதற்கு மத்தியிலும் பிரசங்கம் பண்ணினேன். என் வாழ்க்கையில் இழக்கக்கூடாதவர்களை இழந்த பொழுதும் கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு புள்ளியை கூட எடுக்காமல், ஒரு டேஷை கூட எடுக்காமல் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. எனவே ஆண்டவர் என்னை பார்த்தா, எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார், எத்தனை சகோதரனை கொடுத்தார், எத்தனை தாயை கொடுத்தார். உலகமெங்கும் ஒரு நாள் ஒரு பணத்துக்காக, புகழுக்காக ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து நான் பழகினதும் இல்லை, பழக போகிறதும் இல்லை. என் வாழ்க்கையில் தேவன் மூத்த அண்ணனாக அவர் தான் இருக்கிறார், மற்றெல்லாம் நீங்களெல்லாம் எனக்கு சகோதரர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா. வி ஆர் பிரதர் இன் கிரைஸ்ட். நாமெல்லாம் கிறிஸ்துக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், எத்தனை சந்தோஷம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சில சகோதரர்கள் எனக்கு மெசேஜ் போடுவாங்க. எனக்கு ஒரு அன்பு சகோதரி எப்பவுமே அன்பாக கடந்துக்கணும். உடம்பை பார்த்துக்கங்க அண்ணே, உடம்பை பார்த்துக்கங்க. இப்போ மகளுடைய கல்யாணத்துக்கு போகிறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, உடம்பை பார்த்துக்கங்க, உடம்பை பார்த்துக்கங்கன்னு. எனக்கு என் குடும்பத்திலேருந்து கூட இப்படியெல்லாம் அக்கறை வரவே வராது. என் குடும்பத்தில், சொந்த குடும்பத்திலேருந்து கூட வராது. இங்கே இருந்து நான் புறப்படும் போது அவ்வளவு சித்திரவதை சரீரத்தில். அடுத்து என்னுடைய தங்கை மகனுக்கு திருமணம், அங்கே போய் 3 நாள் அங்கேயே தான் கடந்திருக்கேன். தான் இங்கே அங்கேருந்து தான் வந்திருக்கான் இப்போ ஏசுபால்னா. அங்கேயே கடந்து வேலையெல்லாம் செஞ்சு ஒரு தாய் மாமா, நம்மளால் என்ன முடியும், பணத்தை கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்க முடியாது. நம்மளால் என்ன இந்த ஊரில் என் தங்கைக்கும் மாப்பிள்ளைக்கும் உதவி செய்ய முடியும், மாரல் சப்போர்ட்டு எதை செய்ய முடியுமோ அதற்காக போய் நின்றேன். செய்து தானே ஆகணும். அங்கே போய் நின்றேன். அவர்களுக்கு சந்தோஷம், கவலை. ஐயோ நீங்கள் உடம்பை போட்டு கெடுத்துக்கிறாங்க, இருங்க மாப்பிள்ளை இருங்க, நீங்கள் போனால் எல்லாரும் கேட்ட வேலையெல்லாம் எனக்கு கொடுத்துருவீங்க, நான் வாரேன்னு போய் எல்லாம் பண்ணி இத்தனை முடிஞ்ச உடனே அப்போவே கிளம்புறோம். எங்கே அப்போ தான் தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். தம்பி எப்படி போனான்னு தெரியலையே. ஒரு தகப்பன் இதயம். இந்த இடத்துல ஒன்றுமே உங்களை மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்தேன். தம்பி என்ன செய்கிறீங்க? எனக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டுச்சு. நீங்கள் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. வேலைக்கு போகிறாரா? அப்போ வரலையோ கல்யாணத்துக்கு. என்ன தம்பிண்ணே, புறப்பட்டு ட்ரெயினில் போயிட்டு நீங்கள் தான் ஒன்றும் சொல்லலையாண்ணே அப்படின்னாரு. ஐயோ கோபத்தில் இருக்கார் போலுக்க. எல்லாம் அபிட்ட சொல்லிட்டு அவன் சொல்லவே இல்லையாண்ணே. அப்போ அவன்கிட்ட கேளுங்கண்ணே. நேற்று என்கிட்ட சாரி கேட்டான். அங்கிள்
நான் மறந்துட்டேங்கள், ஒரு வார்த்தை பாரு, எவ்வளோ பெரிய நீ போய் சொல்லியிருந்தேன்னா அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பார், மற்றவங்களோட பேசிக்கொண்டு எப்படி வரலாம்னு வந்து ஆலோசனை பண்ணியிருப்பார். நீ ஏன் இப்படி தப்பு பண்ண, தப்பு அப்படின்னு சொல்லி அவனை கண்டிச்சுட்டு வச்சிட்டேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நமக்கு நெருக்கங்கள் வரும். நெருக்கம், அதுதான் சொல்கிறேன், நெருக்கம் வரும்பொழுது நம்ம இந்த பேலன்ஸை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பேலன்ஸ் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. நம்ம இந்த ஸ்டடி மைண்ட் அல்லது பீஸ் ஆஃப் மைண்ட் ஆண்டவரோடு இருந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து நமக்கு எதிர்ப்பாளராக நாம் நினைக்கிறவர்கள் அல்லது எதிர்ப்பாளரில் எதிரியாக நமக்கு எதிர்பக்கத்தில் நிற்கிறவர்களாக நினைக்கிறவர்கள் இடத்தில் நாம் போய் 5 நிமிஷம் நிற்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் யாருக்கு விரோதமாக நினைக்கிறோமோ அவங்க பக்கத்தில் 5 நிமிஷம் அவங்களாக நம்ம மாறி சிந்தித்து பார்த்தால் எல்லாம் சரியாயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க நினைச்சதும் சரிதான், நம்ம நினைச்சதும் சரிதான். அப்போ யார் மேலே மிஸ்டேக்ஸ்ன்னு தெரிஞ்சிடும், நம்ம சரியாகி கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சரிப்படுத்தணும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் எல்லோரும், அவர்தான் மூத்த அண்ணன், நாமெல்லாம் சகோதரர்களாக இருக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீத்துவை அனுப்பி ஆறுதல் அளித்தது போல உங்கள் குடும்பத்துக்குள்ளும் யாரையாவது அனுப்புவார். ஒரு வார்த்தையை அனுப்புவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நான் காலையில் எழும்புனா பேசுகிறேன், இல்லாட்டி நீ மெசேஜ் போட்டு விட, அவன் ரெடியாக எல்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் வச்சு ரெடியாக இருந்தான். பாருங்கள், எல்லா நாளும் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். 4:30 வந்து படுத்தேன். இந்த தானம் வந்து கொஞ்ச நேரம் என்னை காலை பிடிச்சி தூங்கன்னு சொன்னால் 4:30 வந்து கரெக்டாக 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு ப்ரேயரில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாகி பார்க்குறேன். நீங்கள் காட்சன் பேசும்போது நான் ரெடியாக உட்காந்துட்டேன். இவன் இவ்வளோ என்ன பேசுகிறேன். அப்புறம் ஐயா ஜெபம் பண்ணுவார், அப்புறம் தம்பி பேசுவார். 10:25 நான் போகிறேன்டா, அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறேன். இவன் வாங்க அங்கிள், வந்து உட்காருங்க அங்கிள். அங்கே என்னடா உட்கார போகிறேன், வரேன்டா. நம்ம வாழ்க்கையில் தேவன் அப்படி தான். என்னை எல்லாம் சொல்லுவாங்க அவர் டைமுக்கு வர மாட்டாருன்னு. டைமுக்கு வர வேண்டிய இடத்துல அப்படியே நிற்பேன், கைகளை தட்டி. அதாவது ஃப்ளைட்டுக்கு மீட்டிங் டைம்னா 7 மணினா 7:25 அங்கே போயிடுவேன். 1 hour பிரசங்கம் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா 55 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். 1 hour தான் உங்களுக்கு பிரசங்கம் டைம்னா 55, 1.5 மணி நேரம்னா 1 மணி நேரம் 25 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தில் சோர்வு இருக்கக்கூடாது. தேவ கரத்தில் அடங்கி இருக்கணும். தேவன் நமக்கு ஆறுதலை கொடுப்பார். ஆறுதல் ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. ஆறுதல் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஆறுதல் எந்த மனுஷன் நம்ம கொடுக்கவே முடியாது. நான் சிலருக்கு சொல்லுவேன், என்னால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, ஒரு ஜெபம் பண்ணி விடுறேன், பாக்கி அவர்கிட்ட சொல்லிடுறேன், அவங்கள ஆறுதல் படுத்துவார். சில குடும்பங்களில் அவ்வளோ இழப்பு இருக்கும், அவ்வளோ துக்கம் இருக்கும். நம்மால் ஒரு ஆறுதல் அவர்களுக்கு சொல்லவே முடியாது. நம்ம என்ன வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்துவது? கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு ஆறுதல். சங்கீதம் 119, 49, 50 சொல்லுகிறது, சிறுமையில் அதுவே என் ஆறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சிறுமையில் அதுவே என்னுடைய ஆறுதல். அவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு ஆறுதல். பாருங்க, சங்கீதம் 94, 19 சொல்லுது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை சேற்றுகிறது. சங்கீதம் 119, 50 சொல்லுகிறது, சிறுமையில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். பிலிப்பியர் 2:1 சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள் ஆறுதலும் தேர்தலும் ஐக்கியமும் இரக்கமும் உருக்கமும் பட்சமும் அடங்கி இருக்கிறது என்று. 1995 96 நான் வந்து சுரண்டையா சுகந்திபுரம் எங்கட இருக்கு, சுகந்திபுரம் தானே, சுகந்திபுரம் சுரண்டையா, அது வேற இந்த விக்ரமசிங்கபுரம் எங்கள் ஊருக்கு பக்கம், அது ஆலங்குளத்துக்கு பக்கத்தில். அங்கே கால்பந்தாட்ட மைதானத்தில் ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு பெரிய கூட்டம். அப்போல்லாம் தரையில் தான் மக்கள் அப்படி நிரம்பி வழியுது. அப்போ இந்த மாஞ்சோலைன்னு இப்போ பிரச்சனை வந்திருக்கு பார்த்தீங்களா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோல்னு ஒரு மலையில் இப்போ கவர்மெண்ட்டை இழுத்து போட்டு எல்லாத்தையும் வரச்சோன்னு. அப்போ ஒரு அம்மா கடை வந்து சாட்சி சொல்லணும் ஏன்னு மேடைக்கு ஓடி வந்தாங்க. என்னன்னு சொன்னேன், அவங்களுக்கு ஒரு 42 வருடம். அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா எனக்கு 42 வருடமாக எனக்கு நடக்க முடியாது, பார்வையும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நடக்க முடியாது, பார்வையும் இல்லை. கால் அப்படி மடங்கி இருக்கும், நிமிர்ந்து நிற்கவே என்னால்
முடியாது. நீங்கள் நான் மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு செய்தி கொடுக்க வந்திருந்தீங்க. பயங்கரமான அற்புதம் நடந்துச்சியா. நீங்கள் என் பேரை சொல்லி அழைச்சிங்க, ஜெபம் பண்ணீங்க. 48 நாளில் உனக்கு வந்து கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கய்யா. நானும் எண்ணிக்கிட்டே இருந்தேன் 46 ஆச்சு, 47 ஆச்சு, 47 நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும் ஐயா. எனக்கு கண்ணில் பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துச்சு. உடனே நான் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தேன். பைபிளெல்லாம் வாசிக்க முடியுதுயா. காலில் சடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கால் நிமிர்ந்துருச்சு. இப்போ நடந்து மேரைக்கு ஓடி வந்திருக்கேன் பாருங்கள். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வெகு காலம் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. ஆண்டவருடைய வல்லமுள்ள கரத்தினால் ஊழியத்தை என்னைக்குமே நாம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சே பேசவும் முடியாது, செய்யவும் முடியாது. அன்றாட வாழ்க்கையில், டே டு லைஃப், அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் எண்ணிலடங்காதது. என் அன்பு மகன் பிரைட் ஜான் எனக்கு ஃபோன் பண்ணால், அங்கிள் இத்தனை நாள் சொன்னீங்க, எனக்கு என்னமோ நடந்தது மாதிரி இல்லையேன்னு. யோசித்து பாரு மகனே, மறைமுகமாக நிறைய காரியம் நடந்திருக்கும். உனக்கு நீ நினைச்சது வேற, கர்த்தர் வாழ்க்கையில் செய்திருக்கிறது வேற. ஒரு அல்லேலூயா. நீ நினைச்சது நடக்கணுமா அல்லது கர்த்தர் நினைக்கிறது நடக்கணுமான்னு? கர்த்தர் நினைக்கிறதா நடக்கணும். யோசித்து பார். ஒன்று நடந்திருக்கும், அல்லது இனிமேல் ஆண்டவர் நீ நினைச்சதையும் சேர்த்து நடத்த போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று நீ நினைக்காததும் நடந்திருக்கும். 4 மாதம் 22 நாளில் நான் உனக்கு ஒரு தலையை வாசலை திறந்து உன் தலையை உயர்த்துவேன் தானே சொன்னார். என்ன விஷயம்னு சொல்லலையே. அப்போ நீ இதை காத்துரு. நீ மறந்தவைகளெல்லாம் நடந்திருக்கும், இனி நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்களை அற்பமன்றி எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் கால தாமதமானாலும் நிறைவேறாமல் போகாது. தேவனுடைய கருத்துக்கு காத்திருங்கள், கர்த்தர் உங்களை அதிசயத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை, துக்கம், நஷ்டம் எப்போ வரும்னா பாவம். இந்த பாவம் பெரிய நஷ்டத்தை நமக்கு கொண்டு வரும். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் திங்கிங், ஸ்பிரிச்சுவல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் கொண்டு வரும், ஆவிக்குரிய நோய்களை கொண்டு வரும். எங்க இந்த இப்போ தேங்காயில், எந்த தேங்காயில் பார்த்தாலும் மட்டையில் சொரியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பளிச்சுன்னு இருக்க தேங்காய் நிறைய பார்த்துருக்கீங்களா? இல்லையா? எந்த மட்டை எடுத்தாலும் செய்யும். சத்தமாக சொல்லுங்களேன், இருக்குமா இல்லையா? அதுக்கு எப்போ தெரியுமா வந்துச்சு? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நோயை இந்தியாவில் இருக்க தென்னை மரத்துக்கு தாக்கிச்சு. அதுக்கு முன்னால் பழன்னு தென்னை இளநிலிருந்து தேங்காய் இருந்த மட்டை எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன மண்டலியா என்னமோ ஒரு வியாதின்னு சொல்கிறாங்க, அது வந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப பழன்னு தான் இருந்துச்சு. இது அந்த தென்னை மரத்துக்கு வர வியாதி. பிறகு தென்னை மரத்துக்கு ஒரு ஊசி போட ஆரம்பித்தாங்க. குடஞ்சிட்டு ஒரு ஊசி போடுவாங்க. இங்கே ஊசி போட்டது மேலே இருக்கிற வண்டு எல்லாம் என்ன செய்யும்? கீழே விழுந்து செத்து போயிடும், அல்லது செத்தே போயிடும் மேலே. அப்போ இதை மாதிரி தான் நமக்கு நல்லா இருந்தோம், பளபளன்னு இருந்தோம், அபிஷேகத்தில் இருந்தோம், ஆவிக்குரிய நன்மை நான் நிரப்பப்பட்டிருந்தோம். திடீரென்று ஒரு சொறி வந்துருச்சு. திடீரென்று வந்துருச்சு. அது ஒருத்தனுக்கு 2 மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா தென்னை மரத்துக்கும் வந்துருச்சுங்க. எல்லா தென்னை மரத்துக்கும் வந்துருச்சு. அப்போ இதை இன்னைக்கு வரை கிளியர் பண்ண முடியல. ஆனால் நமக்கு கிளியர் பண்ணுற ஒரு மருந்து இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆவிக்குரிய நோய் என்னைக்குள்ளே வந்துருச்சோ அன்னைக்கு அந்த தேங்காவுடைய அந்த அழகு போச்சு. அதனுடைய சத்து போயிருக்கணும் எனக்கு என்ன உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அழகு போச்சு, அந்த சுத்தம் போச்சு, அதனுடைய ஹெல்த்தி. ஒரு தேங்காய்லாம் அந்த அந்த காலத்தில் இவ்வளோ பெருசு இருக்கும், இப்போ எவ்வளோ தண்டி இருக்குது, இவ்வளோ உடைச்சா விழுக்குன்னு இருக்குது. வயல் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குது? சப்புன்னு இருக்குது. சிலருக்கு சாம்பாரை வச்சா களிமண்ணை கரைச்சி குடித்த மாதிரியே இருக்கும், களிமண்ணை கரைச்சி குடித்த மாதிரியே இருக்கும். பேரன்னு கட்ட சாம்பார் அப்படிம்பாங்க. கறி குழம்பு வச்சா கறி வாசனைக்கா இஞ்சி பூண்டு குழம்பு இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு நிறைய வயத்துக்கு நல்லன்னு சேர்த்தேன், அதுக்கு இஞ்சி பூண்டே தட்டி கொடுத்துரு, எதுக்கு கறியை போட்டு வைக்கணும்? வாழ்க்கையில் இந்த நேச்சரை மாற்றுறது. உன்னுடைய ஆவிக்குரிய சுவாபம் வேற. இப்போ உள்ள ஒரு வண்டு வந்திருக்கு, அது உன்னுடைய ஆத்மாவில் சொறி மாதிரி வந்துருச்சு. இந்த சொறியை மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் நைட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இது டேர்ன் பண்ணாங்க. பென்னி திருவனந்தபுரம் தான் இந்த காரை டேர்ன் பண்ணும்போது அந்த வீல் ஆர்ச் சட்டுன்னு ஒரு செவத்தில் பிடிச்சி இழுத்து சட்டுன்னு பிடிக்கிட்டு வந்துருச்சுங்க. இதுக்கெல்லாம் ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்பேருக்கு எக்கச்சக்கமான விலை.
உடனே எனக்கு யாருக்கும் பெண்ணுக்கு ஃபோன் பண்ணல, யாருக்கும் பண்ணலை. நைட்டு 10:30 மணிக்கு மேலே ஏதாவது கடை இருக்குமா சொல்லுங்கள், கடையும் இல்லை. இன்றைக்கி சண்டே, குடியரசு தினம் லீவு. நான் உடனே கார்த்திக் அடித்தேன். பார்த்தீங்களா, யார் கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்றணும். பழுது நீக்கிறதுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் போகணும். ஒரு கையை தட்டுங்களேன். எல்லா பேரும் மெக்கானிக்கல்ல கேட்டிங்களா, ஐயா ஆப்ரேஷன் பண்ணுன்னு கறிக்கடைகிட்ட போய், நம்ம கறிக்கடை செல்வத்திட்ட போய், ஐயா எனக்கு நெஞ்சு வலி, எல்லாரும் நெஞ்சை பிளந்து காற்றை மாற்றுறாங்களே, நீயும் கொஞ்சம் காற்றை வெட்டி வையான்னா நல்லா இருக்குமா? அதுக்குன்னு தெரிஞ்சவர்கிட்ட கார்த்திக் போனால், அங்கே மாமா இந்த மொபைல் வீடியோவில் வர சொல்லுங்கண்ணே, இதை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அதுக்கு முன்னே இவர் வந்துட்டார். வந்தவுடனே கொஞ்ச நேரம் இல்லாட்டி ஓட்டை போட்டு எல்லாம் கெடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஒரு டேப்பெல்லாம் வச்சு ஒட்டி இங்கே வர ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துட்டார். இனிமேல் எங்கே சேர்த்துட்டேன், இப்போ சரியாக்கிற யார் இருக்கிறாரோ அவர் ஸ்க்ரூ போடுவாரோ, அல்லது பிளேட்டு வைப்பாரோ, அல்லது ஸ்டண்டு வைப்பாரோ, அது அவர் இஷ்டம். இப்போ எங்கே சேர்த்துட்டேன். அதனால் ராத்திரியே புறப்பட்டு நேராக நான் சேர்க்க வேண்டிய இடத்துல காரை சேர்த்துட்டேனுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சேதாரம் நம்ப வராதில்ல. நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற டிசீஸை மாற்றக்கூடிய ஒரு நல்ல மெக்கானிக் அல்லது நல்ல ஸ்பிரிச்சுவல் டாக்டர், நல்ல டயக்னோஸ் பண்ணுறவங்க. இன்றைக்கி டயக்னோஸ் தான் ப்ராப்ளம். என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கே 4 வருஷம் ஆயிடுது. அதுக்கு முன்னே வியாதி முற்றி செத்து போயிடுறான். இதாக இருக்குமோ, அப்போ இது இருக்காது, இந்த மாத்திரையை மாற்றிட்டு வேற ஒரு ஸ்கேன் எடுங்க, அதை பார்ப்போம். அதுக்கு எதுக்கு படிக்கணும்? மிஷினுக்குள்ளே விட்டா ஃபுல்லாக சொல்லிட்டு போகிறது எல்லாமே. இது எது ஓடுது, இது எது ஓடலை, நட்டு கலந்துருக்கு, போல்ட்டு கலந்துருக்குன்னு. ஏங்க, ஒரு அரிசி ஃபேக்ட்ரிக்கு போகிறேன். அரிசி அங்கேருந்து ரன்வே, அதுக்கு என்ன பேர், கன்வேயர் பெல்ட்டு தானே. கன்வேயர் பெல்ட்டில் வந்துகிட்டு இருக்குது. ஒரு ஸ்கேனருக்குள்ளே அரிசி போதுங்க, பொதன்னு அரிசி. அதில் கருப்பரிசி, நொறுங்கின அரிசி, கலர் கம்மின அரிசியை ஒரு பெரிய நீடில் ஒரு சின்ன ஸ்டிக்குமா இருக்குது, சட்டு தட்டிக்கு வெளியே விட்டுருது. இவ்வளோ அரிசி வர்றது, இவ்வளோ கும்பலில் அதை மட்டும் ஸ்கேன் பண்ணி உள்ளே இருக்க அந்த கலர் கம்மி, கருப்பரிசி, நெல், வேறு என்னமோ அழுக்காக இருக்கிறத சட்டுன்னு தட்டி வேற ஒரு பாக்கெட்டில் போய் விழுந்துருதுங்க. ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த ஸ்கேனருக்கு இவ்வளோ ஆற்றலை ஒரு மனிதனால் கொடுக்க முடியுமானால், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே பழுது இருக்கிறது பார்க்கறதுக்கு இந்த வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது. கைகளை தட்டி உன்னுடைய வார்த்தை உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தின் ஆழங்களை ஊடுருவி பாய்கிறது. இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறேன். எங்க இன்டர்னல் ப்ராப்ளம், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் ரெண்டுமே அறிஞ்ச தெய்வம். அவங்ககிட்ட வரணும்ல. ஆவிக்குரிய வியாதியை போக்க ஆவிக்குரியவன்கிட்ட தான் போகணும். ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிப்பார். ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனுடையவைகளை அறியும்படிக்கு, தேவனுடைய ஆழங்களை அறியும்படிக்கு எங்கே இருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். ஜென்மசுவாமான மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு அது பைத்தியமாக இருக்கும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் பாவம் நமக்கு ஆவிக்குரிய வியாதியை கொண்டு வரும். இந்த பாவம் செஞ்ச போது நம்முடைய ஃபேஸ் மாறும், நம்ம உள்ள மாறும். அகத்தின் அழகு எதில் தெரிஞ்சிடும்? முகத்தில் தெரியும். பாவமும் பரிசுத்தமும் ஒரே இடத்தில் குடியிருக்க முடியாது. The holiness, sin ரெண்டு காம்ப்ரமைஸ் ஆகாது. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இச்சிக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை இந்த மாமிசம் செய்ய விடாது. எப்பவும் சண்டை போட்டே இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். 5:17 கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறதை செய்யக்கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குதான்? விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், இதுதான் ஸ்பெசிபிக். ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாது. தொட்டா பேசினா அது தோட்டம், இது தோஷம், இது தோஷம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் ஆவியில் நடத்தப்பட்டால்
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கையை தட்டுங்களேன். இப்படி என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நான் பிரசங்கம் பண்றது எதுக்கு? உங்களை கடிந்து கொள்றது எதுக்கு? என்னைத்தானே நான் இப்படித்தான் என்று அறிக்கையிடுவது எதற்கு? நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். கையை தட்டுங்களேன். எனக்குள்ள குற்றங்களையும் கரெக்டா ஸ்டேஜில் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவேன். மற்றுள்ள குற்றத்தை கண்டித்து உணர்த்துவேன். இவைகளை செய்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில் வைராக்கியம், கோபம், பகைகள், சண்டைகள், களியாட்டுக்கள், வெறிகள், காமவிகாரங்கள் எதை செய்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது என்று முன்னே சொன்னது போல மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மாம்சத்தின் கனிகள் நமக்குள்ள. அதுதான் என்ன டிசீஸ் டயக்னோஸ் பண்ணிட்டார் யாரு? பவுல் கலாத்திற்கு எழுதும்போது உனக்கு என்ன வியாதி தான் அப்படின்னு ஸ்கேன் பண்ணாமே அத்தனை இருக்க வியாதிகள் உனக்கு இதுலலாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வியாதி வந்துடும்பா. இது எதுக்கு? இதோட முடிவு தெரியுமா? மரணம். என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம். நீ நரகத்துக்கு தான் போவ, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்ட. இந்த வியாதிக்கு நான் மருந்து கொடுக்குறேன். ஒரு அல்லேலூயா. அதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்றாரு. அப்படியானா எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? இந்த மாமிசத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் கிறிஸ்துவனுடைய எங்க இருக்கிறாங்களாம்? சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாமிசத்தையும் அதன் ஆசைச்சைகளையும். மாமிசம் யோசிக்கிறதை ஆவியானவர் எதிர்ப்பார். ஆவியானவர் செய்ய விரும்புவதை மாமிசம் எதிர்க்கும். நம் மாமிச சிந்தையோ மரணம், ஆவின் சிந்தையோ நித்திய ஜீவன். இப்போ மாமிச சிந்தையில் வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? சிலுவையில் இயேசுவோடு கூட அறைந்திரணும். மாமிசத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கையை தட்டுங்களே. மாமிசம் சாகணும், ஆவி உயிர்ப்பிக்கப்படணும். எனக்கும் உங்களுக்கு தான் சேர்த்து பேசுறேன். எனக்கும் தான் உங்களுக்கும் தான். பேசுறவன் நீதிமானும் கேட்கிறவன் பாவியும் இல்லை. ரெண்டு பேருக்கும் கர்த்தருடைய வார்த்தை யூஸ் ஆகும். கையை தட்டுங்களேன். ரெண்டு பேருக்கும் பிரயோஜனமானது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆவிக்குரிய சுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? கர்த்தர் சொல்றார், நான் உங்கள் மீது சுத்த ஜலத்தை தெளிப்பேன். கையை தட்டுங்களேன். என்னத்தை தெளிப்பேன்? சுத்த ஜலத்தை தெளிப்பேன். உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாக இருந்தது போல உங்களை நான் ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் மாற்றுவேன். அப்போ ஏற்கனவே தேங்காய்க்கு வந்த வியாதி மாதிரி உனக்கு இருக்கு சொறி. இந்த சொரியெல்லாம் மாற்றி பூர்வ நாள் இருந்தது போல உன்னை கட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. 2009 வருஷம் சதீஷும் அம்மா தங்கச்சி பிள்ளைகள்லாம் வந்தபோது ஒரு ரொம்ப ஹைட்டாக தெரிவார். போலீஸ் கட் பண்ணி அங்கே பாரு, அங்கே தான் ப்ரேயர் நடக்கும். நான் ஜெகம் பண்ணுறேன். இவர் இவ்வளோ பெரிய ஆள் கீழே விழுகிறாரு. என்னடா இவர் இவ்வளோ பெரிய மனுஷன் கீழே விழுறாரு, இவர் போலீஸ்காரராக இருப்பாரா அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு எனக்கு. இங்கேருந்தே பார்த்து கண்ணிலே ஸ்கேன் பண்ணி கண்ணாலே வலை வீசி பிடித்தேன். எப்படி அவரை பிரித்து ஆளும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். வந்தால் ரொம்ப தாழ்மை அண்ணே அப்படின்னு நின்னார். அப்போ அந்த ஆவிக்குரிய அனலைஸ், அதை டயக்னோஸ். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அனலைஸ் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்போம். பார்த்துங்க, ஒரு தேவ மனுஷன் யார் சொல்கிறது இங்கக்கூடாது. பெத்த பிள்ளை, பொண்டாட்டி, இங்கே நம்ம பேரன், என் தம்பி, இங்கே வேலை பார்க்குறவங்க எத்தனை என் காதில் ஊரா நான் கேட்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்பேன். ஆண்டவர் சொல்ல இல்லை இதுதான் உண்மை, போச்சு, முடிஞ்ச கதை. அதே மாதிரி அநியாயத்தை பொறுமையாக சகித்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அநியாயத்தை எப்படி செய்யுங்க? பொறுமையாய் சகித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு ரிவார்டு வரும். பார்த்துக்கங்க, ரொம்ப நல்ல ரிவார்டு வரும். ஒரு அல்லேலூயா. பாடுகளை உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய கிருபை வைக்க போகிறார். இந்த சிறுமை பாவத்தினால் வருகிறது. இந்த பாவத்தை உள்ளே வரவிடாதீங்க. எதிராளி உள்ளே வந்துட்டானா எல்லா வியாதிகளும், இந்த லிஸ்ட் போட்டாங்களே அத்தனையும் உள்ளே வந்துடும்.
இதை எதிர்க்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. எஃப் மைனர் நினைக்கிறேன். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திட சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. பெயர் புகழ் எல்லாமே என் இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. எல்லோரும் கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே. நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே. இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். எல்லோரும் உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் செல்ஃபிஷ் சாகணும், மாமிசம் சாகணும். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன்.
நான் பிழைத்திருப்பது எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆண்டவர் தான் நம்ம மூலமாக பிரதிபலிப்பாகணும். நம்முடைய பேச்சு, செயல், செய்கை எல்லாம் பழைய மனுஷனாக இருந்தோம்னா நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. அப்போ ஆவிக்குரிய வியாதி என்னங்கிறது உங்களுக்கு தான் இப்போ தெரிஞ்சிருக்கும். கண்டுபிடிச்சிக்கங்க. அதை சுத்தமாக்கக்கூடிய ஒரு நெருப்பு இருக்கிறது, பரிசுத்த ஆவியாகிய அக்கினி. இந்த செத்தையெல்லாம் கூட்டி எதில் போட்டுருங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே போட்டுருங்க. எல்லாம் சாம்பலாயிரும். அடுத்து இந்த சிறுமை இப்போ வரும்னா கைவிடப்படும் பொழுது. இந்த கைவிடப்பட்டவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்ஸ், புருஷனாக கைவிடப்பட்டவர்கள், மனைவியாக கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர்களாக கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணால் எனக்கு அப்படி சங்கம் அருந்து தொங்கிரும். கேளுங்க பிரதர், கேளுங்க பிரதர், கேளுங்க பிரதர்னு எவ்வளோ நேரம் பேசுவாங்க? 2.5 மணி நேரமெல்லாம் பேசுவாங்க. என் காதெல்லாம் சூடாகி ஸ்பீக்கரில் போட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஆன் பண்ணி என் ரூமை அடைச்சிட்டு நான் மட்டும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி சரி, ஒரு வார்த்தையை கூட கேட்காட்டி அவங்களுக்கு கோபம் வந்துடும். என் கவலையை கேட்க நாதி இருக்காங்க. மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போகுமா? இந்த மன துக்கம் உள்ளவர்கள் டிப்ரெஷன், கைவிடப்பட்டவர்கள். பிரசங்கி 4:1 சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஒடுக்கப்பட்டவங்களை, கைவிடப்பட்டவங்களை, நெருக்கப்படுறவங்களை கண்டேன், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. உங்களை என்னை இந்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். கைவிடப்பட்ட போது யார் கைவிடப்படுவாங்கன்னா முதுமை. முதுமை ஒரு கொடுமை. என் பலன் ஒடுங்கும் பொழுது, இதுதான் பக்தன் சொல்கிறான், என் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே என்னை கைவிடாதீரும். எனக்கு இப்போமே சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் பாருங்க. இன்ஃபீரியாரிட்டி, நமக்கு வயசாயிருச்சு, இந்த பசங்க அதனால தான் உள்ளே வந்து நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் கூப்பிடுறேன், இவ்வளவு சத்தம் கேட்டோம், எங்கேயாவது இருப்பாங்க. ஏன் நினப்பு என்ன? நம்மளை மதிக்கலை. என் அப்பா அப்படி தான் இருந்தார். அப்போ தான் அவருடைய நிலைமை எனக்கு தெரிஞ்சுது. நம்மளை மதிக்கலை, நமக்கு ரெஸ்பெக்ட் குறையுதோ அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி, அன்செக்யூர் ஃபீல் வரும் பாருங்கள். பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. தயவுசெய்து பெரியவங்க இருந்தால் வீட்டில் ரொம்ப கேர் எடுத்துக்கங்க, குழந்தைய மாதிரி. இப்போ ஒன்று கிங்சன் ராஜாவுடைய பையன் குழந்தை இருக்கான், ஒரு வயசாயிருச்சாப்பா, 10 மாதம் ஆச்சு. அவனை எல்லாரும் கேர் பண்ணுவீங்க பாருங்கள். எல்லாரும் தூக்குவீங்க, எல்லாரும் கொஞ்சுவீங்க, எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்குவீங்க. அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு தான் பெருமை அப்படி நினச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க, இப்போ முத்தம் கொடுப்பீங்க, போஸ்ட் கொடுத்து அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்கில் வேறு போடுவாங்க. இதெல்லாம் ஏன் போடுவீங்கன்னா, அந்த குழந்தைய அவ்வளோ கேர் பண்ணுறோம். இதே மாதிரி தான் வயசானவங்களை கேர் பண்ணணும். அவங்கள பார்த்துக்கிறது, அவங்கள கவனிக்கிறது. சில பேர் அப்பா அம்மா விட்டுருவாங்க, மாமா மாமியார் விட்டுருவாங்க, ஆனால் அன்பை பற்றி பேசுவாங்க. எனக்கு இது விளங்கலை. இன்னைக்கு வர பெரிய ஊழியக்காரர்கள் குடும்பத்துக்குள்ள, எங்கள் குடும்பத்திலே நடந்திருக்கு பாருங்கள். தாய் தகப்பனை கவனிக்கவே மாட்டாங்க, பணம் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நெவர். இந்த உணர்வுகள் என்பது மதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றொரு உணர்வை மதிக்காத மனுஷன் இருந்தா என்ன, செத்து போனா என்ன? இந்த மீடியாலாம் எழுதும் பாருங்க, அவன் மீடியாவில் ரேட் ஏறணும், வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காக போகிறான். மற்றொரு உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறாங்கன்னா கிடையவே கிடையாது. கிறிஸ்தவங்களை பற்றி சொல்ல, பொதுவான உள்ள இந்த நடுநிலை மீடியாக்கள் அப்படி சொல்ல, அப்படி பேசுவான் பாருங்க. அவனுக்கு எந்த தலைப்பை போட்டால், அதாவது அந்த காலத்தில் பத்திரிகையில் நியூஸ் வரும், பட்டப்பகலில் கொடூர கொலை, 6 இன்ச்சு கத்தியை வைத்து சதக்கு சதக்கு என்று குத்தினார், ரத்தம் குபுக்கு குபுக்கு என்று வந்தது, துடிதுடித்து செத்தார், குத்தினவரை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். குத்தினார், 6 இன்ச்சு கத்தி, சதக்கு சதக்கு, அப்புறம் குபுக்கு குபுக்குன்னு ரத்தம், ஆளை தெரியல. இந்த பத்திரிக்காரனை அரெஸ்ட் பண்ணலாம்ல? இப்படிதான் நீ தானே எழுதுன, 6 இன்ச்சு கத்தி, சதக்கு சதக்குன்னு குத்தினாரு, குபுக்கு குபுக்குன்னு ரத்தம் வந்துச்சு, ஆனால் ஆளை மட்டும் தேடுறாங்களாம். மர்மாசாமியா கண்ணால் பார்த்தானே எழுதுற. உன் பத்திரிக்கையும் காசு கொடுத்து நாங்கள் வாங்கி படிக்கணும், உன் சேனலையும் பார்க்கணும். கேட்குறவன் கேணையனாக இருந்தால் கேப்பையிலையும் நெய் வடிதும்பாங்களாம். புத்தியை தீட்டிக் கொள்ளுங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள்,
குழந்தைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ட் யாருக்கு கொடுக்கணும்? அடம் பிடிப்பாங்க. ஐயோ எங்கள் அப்பாவெல்லாம் சைக்காலஜிக்கலாக நாங்கள் பட்ட பாடு, அடம் பிடிப்பார் பாருங்க. திடீர்னு பெட்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிடுவார். நான் என் பிள்ளை வீட்டுக்கு போகிறேன், மகா வீட்டுக்கு போகிறேன் பாரு. கெஞ்சி கதறி புரிய வச்சு ஐஸ் வச்சு எங்கள் அப்பா இல்லை, தங்கம் இல்லை, செல்ல இல்லைன்னு சொல்லி வச்சு அரட்டி எதையாவது பண்ணி தெரியும். 87 வயசு, சோடி இன்பேலன்ஸையும் தெரியாது. குழந்தைங்க இப்போ போகாதன்னா போகாமல் இருக்குமா? அது கரண்ட் தொடாதுன்னா குழந்தை கிணசனை விட்டால் தொடாமல் இருப்பானா? அப்போ நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு தான் அக்கறை இருக்கணும். தேற்றுவார் ஒருவரும் இல்லை, தேற்றுங்க, அவங்கள அணைத்து கொள்ளுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். கர்த்தர் அதை பார்ப்பார். பரலோகத்திற்கு சிறுமைப்பட்டவனுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவர். சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே என் ஆத்மாவுக்கு ஆறுதலித்த. யாராவது அப்பா அம்மா அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிள்ளைகளை கர்த்தர் அனுப்புவார், ஏஞ்சல்களை அனுப்புவார், தூதர்களை அனுப்புவார், நல்ல மக்களை உங்களுக்கு என்று அனுப்புவார், அணைத்து கொள்வார். கவலையே படாதிருங்கள், உங்கள் வாழ்வும் செழித்துத்தான் ஆகும். தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடுவையா தோஷம் தீர எடு ஐயா பாவ வேரை தொடு ஐயா தோஷம் தீர எடு ஐயா பாவ வேரை கொடு ஐயா திவ்ய சக்தி விடுவேனோ பாரில் உனை தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே தந்தையே நின் தஞ்சம் அல்லால் ஆல் ஆ தன்னை அடக்கி பிழைக்க உன்னடிமேயாய் உழைக்க தன்னை அடக்கி பிழைக்க உன்னடிமேயாய் உழைக்க என்னை ஆட்கொண்ட அரசே பின்னே தொடர்ந்து காப்பாய் தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே தந்தையே நின் தஞ்சம் அல்லால் ஆல் ஆம் கலங்கும் இவ்வேளைக்குங்கு துலங்குமை தீபம் நீயே கலங்கும் இவ்வேளைக்குங்கு துலங்குமை தீபம் நீயே பதங்குன்றி பதைத்தாலும் நலமருள் உன்னை சேர்வேன் தந்தையே நின் தஞ்சம் அல்லா தாபரம் வேறில்லையே தந்தையே நின் தஞ்சம் அல்லால் ஆல் வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே என் ஆத்துமத்துக்கு ஆறுதல் அளித்தார். சிறுமை, உபத்திரம், நஷ்டம் எதற்கு வருகிறது என்று தியானித்த பொழுது பாவம் ஒரு மனிதனுக்கு சிறுமையை கொண்டு வரும். அடுத்து கைவிடப்பட்ட பொழுது வரும் சிறுமையில் அவர் ஆறுதல் அனுப்புவார் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதை கேட்டு எத்தனை மக்கள் எங்களுக்கும் யாரையாவது அனுப்பும், உம்முடைய வார்த்தையை அனுப்பும், தூதனை அனுப்பும்,
ஒரு நல்ல மனிதனை மனுஷியை எங்களுக்கு அனுப்பும் என்று கெஞ்சுகிறார்களோ அவர் வாழ்க்கையில் அதை அனுப்பி ஆறுதல் படுத்தும் அப்பா. தடைகளை மாற்றி போடும், சத்துரு வல்லமையில் சேர்ந்து போட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரிச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதிக்க நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளின் சிரசிலே தங்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன்